ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒய்டி ஸ்டூடியோவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பேடான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே பேடான அப்டேட். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்காம ஒரு அப்டேட் மாதிரி வந்திருக்குது. இது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாப்பில் இருந்து ஆரம்பிக்கி. இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நான் வந்தேன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ரிப்ளையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்ளை பார்த்துட்டு அகெயின் நம்ம வந்து பேக் வரும்போது அது மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு போயிடுது. நான் மறுபடியும் அதாவது அந்த பழைய கமெண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த அப்டேட்டு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. நானும் ஒவ்வொரு வீடியோவும் ஓல்டு வீடியோலாம் எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் போய் நின்றுச்சு, டாப்பில் போய் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அகெயின் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த ஒரு வீடியோ கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணணும். குறிப்பிட்ட வீடியோ செக்ஷன் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்து பை ஒன்னாக ஷோ பண்ணி காட்டுறேன். இப்படி ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே வந்தோம்னா இப்போ நான் தேடுறதே பாருங்கள், அந்த ஒரு வாட்ஸ்அப் இதுக்கான இதை தான் தேடினேன். ஸோ இதை மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது முழுக்க நம்ம வந்து எந்த ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட். அதே மாதிரி அனலிட்டிக்ஸ்லையும் சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வரும்போது கீழே பார்க்கும்போது ஜஸ்ட்டு டாப்புக்குள்ளே அதுவாக டாப்பில் வந்து போய் நின்றுக்கிடுது. அனலிட்டிக்ஸ்லையும் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட் வந்து நான் இப்போ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிடுதேன். பிளேலிஸ்ட்டில் பாட்டமில் உள்ள ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் டாப்பில் போய் அந்த டாப் பிளேலிஸ்ட்லேயே நிற்கிது. அகைன் அண்ட் அகைன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டை சூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஈஸியான மெத்தடாக கஷ்டமாக்குற மாதிரி இருக்குது. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு அப்டேட்டை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.